கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால வேளையிலே தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம டெய்லி ஒரு வார்த்தையை நாங்க தேவனத்துல இருந்து கேட்டு அதை உங்களுக்கு நாங்கள் அனுதாமே கொண்டு வருகிறோம். இதை நீங்கள் கவனிங்க, தள்ளி விட்டுறாதீங்க. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். சங்கீதம் 148 அதிகாரத்திலே சோதரன் 1 14 இருக்கு. இதுல 14 நான் வாசிக்கல, சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். பாருங்க, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், சூரியனே சந்திரனே அவரை துதியுங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தில் உள்ள தண்ணீர்களே அவர்களை துதியுங்கள். இப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, எல்லாவற்றும் துதிக்க சொல்றாரு ஆண்டவர். எல்லாமே துதிக்குது. சோத்திரம் எல்லாமே சூரியன் சந்திரன் தூதர்கள் எல்லாம் தேவனை துதிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, சோத்திரம் ஆண்டவர் படைத்த பிள்ளைங்க நாம மனிதரா இருக்கிற நாம என்ன பண்றது இல்ல, ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வேணும் 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 நம்ம வாங்கிக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த 24 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் நம்ம துதிக்கிறோம்? 5 நிமிஷம் துதிக்கிறோம், 10 நிமிஷம் துதிக்கிறோம். கூலியக்காரர்கள் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் துதிப்பாங்க, இல்ல 2 மணி நேரம் துதிப்பாங்க. 2.5 மணி நேரம் ஊழியக்காரர்கள் கன்ஃபார்மா துதிக்கணும். அப்படி துதிச்சாதான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஜெயம் எடுக்க முடியும், உன் குடும்பத்துல ஜெயம் எடுக்க முடியும், சோதரா தேசத்துல கிராமத்துல ஜெயம் எடுக்க முடியும். சோதரா எல்லாமே இதுல என்ன பண்ணுது, துதிக்க சொல்லி சொல்லுது, எல்லாம் துதிக்குது. சூரியன் சந்திரன் பறவைகள் விலங்குகள் எல்லாம் ஏசு ஏசு ஏசுன்னு காலையில எழுந்து துதிக்குதுங்க. ஆனா மனிதர்களாகிய நாம தான் என்ன பண்றதுல, அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாங்கிட்டு துதிக்கிறது கிடையாது. துதிக்காதனாலதான் இன்னைக்கு வீட்டுல சண்டை வருது, வியாதி வருது, வேலை கிடைக்கல, சம்பாதிக்கிற திருப்தியை நீ என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல, மருத்துவமனைக்கு போகுது, சொந்த பந்தங்கள் வந்து பிடிக்கிட்டு போயிடுறாங்க, வட்டிக்கு கொடுத்துட்டு கிடக்குற. காலையில எடுத்து என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவர், துதிக்க சொல்றாரு. என்ன துதிக்கிறது கஷ்டமாங்க? ஆனா அதை எனக்கு கஷ்டம்னு சொல்றீங்க. சோத்திரம் மணிக்கணக்கா உட்காந்து வேலை செய்வீங்க, மற்றது எல்லாம் செய்வீங்க. ஆனா துதிக்கிறதுனாதான் இல்ல எல்லாருக்கும் கஷ்டம். உபவாசம் போடுறதுனா என் உடம்புலாம் போயிடுது அப்படி சொன்ன போகாது. ஆண்டவர் பாருங்க, சோத்திரம் உபவாசம்னா உன்னை 3 வேலையும் போட சொல்ல, 1 வேலை ஆகார் ஆண்டவருக்காக கொடுங்க, அந்த ஏழை பிள்ளைகளுக்கு கொடுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எல்லாமே என்ன பண்ணுதுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து துதிக்குதுங்க. சோதரன் நாளைக்கு ஆண்டவருடைய வருகையில எல்லாமே கணக்கு கொடுக்கும். சோத்திரம் கடல் கணக்கு கொடுக்கும், கிணறு கணக்கு கொடுக்கும், மரங்கள் கணக்கு கொடுக்கும், மரத்துல எத்தனை பேர் தூக்க மாட்டி செத்தாங்களோ அது போய் கர்த்தருக்கு என்ன பண்ண கணக்கு கொடுக்கும். கடல் கணக்கு கொடுக்கும், மனிதர்கள் கணக்கு கொடுக்கணும். நீ ஜெபிக்காத இருக்கிறதுக்கு நீ கர்த்தருக்கு என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். இந்த நாளையில கர்த்தனோடு கூட பேசுவாரானால் இன்னைக்கு நீ ஒப்புக்கொடு. நீ துதிக்கும் போது அநேக அற்புதங்களை என்ன பண்ணுவ, பெற்றுக்கொள்வ. ஆண்டவர் தாமே சோத்திர பறவைக்கு விலங்குக்கு மனுஷனுக்கு கொடுக்கல அதிகாரத்தை, உனக்குதான் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் ஆண்டுகளை செய்யும்படியாக என்ன காட்டுல நீங்க அதிகமான அற்புதத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க துதிச்சாதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். துதிக்காம ஆண்டவர் உனக்கு என்ன பண்ண மாட்டாரு, எந்த அற்புதத்தை செய்ய முடியாது. நீ விரும்பினது கிடைக்காது. நீ நல்லா துதிச்சிட்டுனா போதும், நீ விரும்பினதை கர்த்தர் தருவாரு. அதுக்காக தேவையில்லாதெல்லாம் விரும்ப கூடாது. தேவையானது ஒன்று. சோதர மார்த்தாள் மரியாள். அப்ப மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன பண்ணாங்க, தெரிஞ்சுட்டாங்க. ஆண்டவரோட கூட இருந்து அவர் வசனத்தை கேட்டு அவருக்கு என்னவோ அது செய்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வேத புத்தகத்துல மரியாதை குறிச்சுதான் பேசப்பட்டிருக்குது. மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவருடைய வரிகளை நீ கைவிடப்படுவ. இந்த நாளையில ஒப்பு கொடுத்து துதி, காலையில எடுத்து துதி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, ஏசப்பா ஆண்டவரை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒப்பு கொடுத்து வாலிபர் கண்ணீர் முதியோர் நடுத்தரமடையர்கள் துதிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் மாறட்டும். அப்போது அற்புதங்கள் அதிசயங்களை செய்வீராக என்று ஆண்டவரே தூக்கத்தை கிரியை செலுத்திட்டோம், நேரத்தை கிரியை செலுத்திட்டோம்.
ஆண்டுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்க பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் நிரம்பி துதிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும், ஜெயம் எடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை